விஷயம்? மகனை பார்க்கணும்மா. மகனா? அதெல்லாம் 4 நாளைக்கு முன்னாடி. இப்போ ஏன் புருஷன் இந்த முந்தான சூட்ல சுகம் காண்ற சுந்தர புருஷன். தாலி கொடி வந்த உடனே தொப்புள் கொடி உறவு அத்து போகாது அதிபா. மகாராணியையே அவன் கல்யாணம் செய்தாலும் பெத்த அப்பனுக்கும் புள்ளதானம்மா. புள்ளதான் காபிலன் உங்களுக்கு புள்ளதான். ஆனா காபிலன் உங்களை அப்பாவா ஏத்துக்கலையே. என்ன சவுண்ட் போடுற? சவுண்ட் போட்ட சங்க அறுத்துடுவார்த்து. இது ஏன் கோட்டை. இங்க நீ என்ன கத்துனாலும் யாருக்கும் தெரியாது. புரியுதா? கடவுளுக்கு தெரியுமா? கடவுளா வந்து சாட்சி சொல்ல போறாரு? என்ன விஷயம்? எதுக்காக இங்க வந்த? சொல்லிட்டு போ. என் மகளுக்கு கல்யாணம் வச்சிருக்கம்மா. அதுதான் கபிலங்கிட்ட கொடுத்த பணத்தை வாங்கலான்னு இருக்கு. பணமா? பணம்லாம் சல்லி காசு கூட கிடையாது கோவிலே. அத நீ சொல்லக்கூடாதுமா, என் மகன் சொல்லட்டும். உங்க மகன் இப்போ ஏன் புருஷன் இந்த கபிலங்கிற செல்போன் அதிபாங்கிற சிம் கார்டுக்கு மட்டும்தான் சினு. இப்போ அவன் வெறும் நிழல் மட்டும்தான். இங்க நிஜம் நான் மட்டும்தான். அந்த பணத்தை நம்பிதான் நான் அகில வீட்டுக்கு வாக்கு கொடுத்திருக்கோம். உனக்கு என்ன வாக்கு கேக்குது? வாக்கு மகன் காதலிச்சா அது சத சந்தோஷம், மகன் காதலிச்சா அது வாழ்க்கை இல்லையா? அன்னைக்கு ஏதோ தெரியாம சொல்லிட்டோம்மா. நீ தெரிஞ்சாயா சொன்ன? அன்னைக்கு நீ சொன்ன வார்த்தை இன்னும் என் காதுகள்ல ஒழிச்சுக்கிட்டே இருக்கு. உன்னை கையெடுத்து கும்பிடுறாமா. கபிலங்கிட்ட அந்த பணத்தை வாங்கி தந்துருமா. முடியாது, வாங்கி தர முடியாது. அதிகமா என் மகளோட கல்யாணமே உன் கையில தான் இருக்கு. கபிலங்கிட்ட அந்த பணத்தை வாங்கி தந்துருமா. எங்கேயோ பார்த்தது போல இருக்கு. நம்ம அப்பன்டா. அதிபா குடிக்க ஏதாவது கொடுத்தியா? இல்ல இல்ல. நல்லது. ஆமா அதிபா எதுக்கு வந்திருக்காரா? ஏதோ பணம் கேட்டு வந்திருக்காரு. எந்த பணம்? 5 லட்சம் ரூபாடா. அது எனக்கு சேர வேண்டிய பங்கு. நான் ஏண்டா உனக்கு பங்கு தரணும்? தகப்பனோட பாரத்துக்கு தலை கொடுப்ப வந்தா மகன். ஆனால் எந்த பாரத்தையடா தாங்குற? எனக்கு சோறு போட்டியா இல்ல தங்கச்சிய கரை சேர்த்தியாடா? பங்கு கேக்குறா பங்கு. உமக்க இன்சுல என் பேருக்கு முன்னால போட்டிருக்கனே, அதுக்கு நீங்க தரக்கூடிய கூலி. நீ கேப்படா கேப்ப. நீ எனக்கு தரக்கூடிய கூலிய நான் கணக்கு பார்த்தா உன்னால தாங்க முடியாதுடா. தாய்ப்பாலுக்கு கூலி தந்தியாடா. உன்னை தாலாட்டு பாடுல அந்த தாய்க்கு கூலி தந்தியா? உன்னை மார்போட போட்டு வளர்த்ததுக்கு கூலி தந்தியா? உனக்கு விவரம் தெரிகிற வரைக்கும் கைகால் கழுவிட்டு அந்த கைக்கு கூலி தந்தியா? தனக்கு காலையே கக்கூசாக்கி அதுல சீர்த்தினாலே அந்த கால்களுக்கு கூலி தந்தியா? நீ நடக்க பழக எங்க மேல நடவடியா? கூலி தந்தியா? இதெல்லாம் போகட்டுண்டா. உன்னை 10 மாதம் கருவறையில காத்தாலே அதுக்காவது கூலி தந்தியாடா. உங்க கடமை. இதெல்லாம் எங்க கடமை. உங்க கடமை பொண்ணு கட்டுறதோ புள்ள போறதோ அப்படித்தான. பெற்றவங்க சுவைய யாருடா சுமப்பது? தெரிஞ்சதுல அதே போல கட்டி கொடுக்கவும் தெரியும். உண்மைதான்டா. கூட ஒரு பொட்ட புள்ள பிறந்திருந்தா கூட நான் ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பேன். மூத்த பிள்ளை
பொட்ட புள்ளனையே நினைச்சுக்கிட்டு போவழிய போய